ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னப்பா சொல்றீங்க? நிக்சனுக்கே இவ்ளோ சம்பளமா? அப்ப பூர்ணிமாக்கு எவ்ளோ இருக்கும்? அப்போ அத விடுங்கய்யா. மாயா தான் டாப்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் எவ்வளவா இருக்கும்? அப்படின்னு பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட சேலரி பத்தி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. அத பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸா இருக்கட்டும், இல்ல சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் 7 இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாங்க. பல ட்விஸ்ட் இருந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ நெறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி வச்சு ரொம்பவே காம்படிஷனா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசன்ல ரொம்ப ஹேட்டட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்சன் தாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆன அப்போ நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நிக்சனுக்கு மக்கள் கிட்ட நிறையவே சப்போர்ட் இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. ஆனா அத நிக்சன் சரியா யூஸ் பண்ணலன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். போக போக ஐஷுவோட சேர்ந்து ரொம்பவே மோசமா கேம் பிளே பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஆனாலும் அவரு ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் வீக் அவரு எலிமினேட்டும் ஆயிருக்காரு. அந்த வகையில இப்போ நிக்சனோட சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. நிக்சனுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 13,000 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 நாள் அவரு உள்ள இருந்தாரு அப்படின்னா 13 லட்சம் வந்திருக்கும். ஜிஎஸ்டி எல்லாம் போக கிட்டத்தட்ட 12 லட்சம் அவருக்கு பிக் பாஸ்ல இருந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவா கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஷாக்ல இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, "எனக்கு கம்மிப்பா. ஆனா பூர்ணிமாக்கெல்லாம் டபுளா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணிமாவை விட மாயாக்கு தான் இருக்கிறதுலயே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலயே தினேஷ் அவர்கள் தான் ரொம்ப டஃப்பான காம்படிட்டர். அதனால அவருக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னும் தினேஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சேலரி, யார் இருக்கிறதுலயே அதிகமா சேலரி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதையும் நாங்களே உங்களுக்கு சொல்றோம் வரப்போற நாட்கள்ல. அதுவரைக்கும் மறக்காம ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.